ஹலோ வியூவர்ஸ், இந்த வாரத்தோட ஓடிடி சஜஷன் ரொம்ப லேட்டாக பண்ணிட்டேன், சாரி. பட் அட்லீஸ்ட் இந்த படம் இந்த வாரம் பார்க்கறதுனாலும் பரவாயில்ல, அடுத்த வாரம் பார்க்கறதுனாலும் பரவாயில்ல, கன்ஃபார்ம் இந்த படத்தை பார்த்தே ஆகணும். இந்த படத்துக்கு நான் உண்மையாக சொல்கிறேன், நான் ஃபேன் ஆகிட்டேன். இந்த வருஷத்தோட டாப் 10 ஆர் டாப் 5 லிஸ்ட் நான் போடும்போது கன்ஃபார்ம் இந்த படம் அந்த லிஸ்ட்டில் இருக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இது இவ்வளோ ஹைப் கொடுக்கும்போது உங்களுக்கும் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், நான் ஏன் அதை சொல்கிறேங்கிறது உங்களுக்கே புரியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படக்களம் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு நியூ மூவி. ஓடிடி ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்திருக்கிற இந்த படக்களம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஸோ முதல்ல இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்ச்சினால், அதுமாதிரி ஒரு பிளாக் மேஜிக்னால பார்த்தீங்கன்னா ஒரு போரை ஜெயிக்கிறாரு. இன்னொரு போருக்கு போகும்போது அந்த ஆப்போசிட்டில் இருக்க ராஜா, அவர் வந்து கேரளாவில் இருக்கார், அந்த ராஜா அவர் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் மேஜிக்கை வச்சு ஜெயிக்கிறாருன்னு கண்டுபிடிச்சி அந்த பிளாக் மேஜிக்கை கைப்பற்றிட்டு, ஐ மீன் அந்த டீமையும் தோக்கடிச்சிட்டு அந்த பிளாக் மேஜிக் அந்த ஒரு மந்திர ஒரு டப்பா மாதிரி இருக்கும், அந்த மந்திர டப்பாவையும் வேணால் கைப்பற்றிட்டு இது இனிமேல் யார் கைக்குமே கிடச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல புதைச்சி வைக்கிறாரு. இப்போது ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம வில்லன் அதை போய் எடுத்து அதை வச்சு எப்படி அவர் வாழ்க்கையில் முன்னேறாரு, அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பில் அதெல்லாம் எப்படி ஒரு கான்சீக்வன்ஸாக போய் மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாசிட்டிவே இந்த படத்தோட கேஸ்ட். லிட்ரலி சொல்கிறேன், ஒரு பயங்கரமான ஒரு கேஸ்ட்டு. எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான், எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். மெயினாக 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஷாரஃபும் சுராஜ் அவர்களும் தான். 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா சீனியர் ஆக்டர்ஸ். பட் எல்லாருமே காலேஜ் பசங்க தான். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சப்டிலாக பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. அதில் மெயினாக இந்த படத்தோட ஹீரோ சந்தீப் பிரதீப், உண்மையாக சொல்கிறேன், லிட்ரலி ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். அவர் தான் பார்த்தீங்கன்னா ஆலப்புழா ஜிம்கானாலே வந்திருப்பார், அதில் கூட பெரிய ரோல் இல்லை. பட் இந்த படத்தில் இதுதான் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருப்பார். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் எதுவுமே உங்களுக்கு சொல்ல வரல, நான் சொன்னால் அது மிகப்பெரிய ஸ்பாய்லர் ஆயிடும். 2வது ஷாரஃப். ஸோ ஷாரஃப் உண்மையாக சொல்கிறேன், அவர் நிறையா படத்தில் கலக்கியிருக்காரு. இந்த படத்தில் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் உண்மையாக சொல்கிறேன், ஐ மீன் 2 கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும் அவருக்கு. நான் ஸ்பாய்லர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படி சொல்கிறது, அசால்ட்டாக பண்ணிட்டு போயிருப்பார், இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படிங்கிற மாதிரி. இதில் மெயின் விஷயமே என்னென்னா, சுராஜ் அவர்கள் ஒரு நேஷனல் அவார்டு வின்னர், சரிங்களா? நம்ம வேறு தலைவரில் வந்திருப்பார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் அவார்டு வின்னர். அவர் பார்த்தீங்கன்னா அவர் நடிக்கிறது நமக்கு ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேரும் போட்டு நடிக்கிற மாதிரி இருக்குது. 3 பேருமே போட்டு தான் நடிக்கிறாங்க. பட் சுராஜ் சார் அவர்களே பார்த்தீங்கன்னா மிஞ்சி இவங்க 2 பேரும் மேலே போய் நடிக்கிறதுனால இந்த கேஸ்ட்டுக்காகவே இந்த படத்தை அட்லீஸ்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த படத்தோட கேஸ்ட். அண்ட் இந்த படத்தோட மற்ற ஒர்க்ஸான எடிட்டிங் ஆகட்டும், நித்தின் அவர்களோட எடிட்டிங் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி பண்ண அனு மூதேதோட ஆகட்டும், மியூசிக்கில் ராஜேஷ் பண்ணியிருக்காரு, மியூசிக்கில் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட ரைட்டிங், நித்தினும் மனு ஸ்வராஜும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொல்கிறேன், சச் அ பிரில்லியன்ட் ரைட்டிங். உங்களுக்கு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ட்ராப் அவுட்டே ஆகாது, உங்களுக்கு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டீப்புக்கே போகாது, உங்களுக்கு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு லேகே அடிக்காது. ஓகே இப்படியா, ஓகே அப்படியான்னு சொல்லிட்டு அடுத்தது சீன் என்னன்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லாம் அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். அண்ட் படம் ஆரம்பித்து அடுத்த 10 நிமிஷத்தில் வந்து கதைக்குள்ளே போயிடுவாங்க, சரிங்களா? உங்களுக்கு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா உட்காரவே விட மாட்டாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே கதைக்குள்ளே மட்டும்தான் போய்கிட்டு இருப்பாங்க. அந்த கதைக்குள்ளே வர காமெடிஸ், அந்த கதைக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரியும் ரைட்டிங் பண்ண முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு மலையாள சினிமா நம்மளுக்கு இன்னொரு வாட்டி பாடம் புகுத்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இந்த படத்தில் இப்போ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஒரே நெகட்டிவ் என்னென்னா, நீங்கள் பெருசாக இந்த ஜேர்னரில் பெருசாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது ஃபேண்டசி அப்படின்னு நினைக்கும் போது சில இடங்களில் உங்களுக்கு லாஜிக்கோ இல்லை ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு அடிப்படலாம். ஸோ மேபி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஃபேண்டசி ஜேர்னர் நிறைய பேருக்கு வந்துன்னா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஜேர்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு பெருசாக தெரில. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாலே சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாப் 10 எடுத்தோன்னா கன்ஃபார்ம் இந்த படம் அந்த லிஸ்ட்டில் கன்ஃபார்ம் இருக்கும். ஏன்னா உண்மை சொல்லுவேன், ரைட்டிங் வைஸ் ஆகட்டும், கேஸ்ட் வைஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எல்லாமே பிச்சு பெடல் எடுத்துட்டாங்க. இது பெருசாக நான் பார்த்தீங்கன்னா கேரளா பக்கம்லாம் போகும்போது பெருசாக இந்த பக்கம் ஹைப் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுக்கலான்னு பார்த்தேன், இந்த படம் இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்க்கல.
தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் எப்படியாவது இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இல்லாட்டி ரொம்ப வருஷங்கள் எப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த எப்படியும் இந்த வாரத்தில் உங்களுக்கு டைம் கிடைக்கலனாலும் இந்த வாரம் வீக்கெண்ட், அதாவது சாட்டர்டே சண்டேலாச்சும் மறக்காமல் ட்ரை பண்ணிடுங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் நினச்சிக்காதீங்க. உண்மையாக சொல்கிறேன், கன்ஃபார்ம் ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் தான். இந்த படத்துக்கு த கிரேட் கோலிவுட்டோட ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எப்போதும் போல் 5 out of 5. 5க்கு மேலே எதுவுமே இல்லை. அதனால் இந்த படம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. சில பேர்த்துக்கு ஒர்க் அவுட் ஆகாது, முதல்ல சொல்லிடுறேன். சில பேர்த்துக்கு ஒர்க் அவுட் ஆகாது, அதுக்காக கடிச்சு கொதறாதீங்க. உங்களுக்கு ட்ரை ஆச்சுன்னா ஓகே, ட்ரை ஆகாட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. லெட்ஸ் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.